ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் கேஸ் ட்ராமா வெப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஆம் இந்த ட்ரெயின் ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்னோ, இந்த மூவியில் நீங்கள் என்ன மெசேஜ் எடுத்துக்கிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஃபீல் குட்டான மூவி. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நானும் என்னோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். இப்போ ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க நம்ம ஸ்டேட் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாட்ட ஓப்பனிங்லேயே சைனாவில் இருக்க வில்லேஜில் ஒரு ஸ்கூலத்தை காமிக்கிறாங்க. இதில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சத்தமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியும் நிறைய ஸ்டூடெண்ட் உட்காந்து நல்லா சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பையன் மட்டும் தன்னோட ஃப்ரெண்டு மேலே தோளில் ஏறி லைப்ரரியில் இருக்க புக்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் பேர் வந்து பாவாங், நம்ம வாங்கனே கூப்பிட்டுக்கலாம். அந்த வந்து லைப்ரரியில் வந்து நிறைய புக்ஸ் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த கட்டி வச்சுருக்க புக்ஸை வந்து இவன் கொக்கி போட்டு அதை எடுத்து ஆட்டையை போடுறதுக்கு வந்து ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடா, என்னோட புக்ஸ்லாம் உனக்கு கொஞ்சம் நான் தரேன், அப்போ நீ வந்து நான் என் புக்ஸ்லாம் உனக்கு தரேன் தானே, அதனால நீ கொஞ்சம் எடுக்கிற புக்ஸ் எல்லாம் எனக்கு தான் சொல்லும்போது அந்த வாங்க என்ன சொல்கிறான்னா, சரி மச்சான், நான் எடுக்கிற புக்ஸ்லாம் உனக்கு தரேன், இப்போ அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பிரின்ஸிபல் வந்து என்னடா சரின்னு கேட்குறாங்க. இவனும் ஃப்ரெண்டு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் இடான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வாய்ஸ் இப்படி இருக்காது அப்படின்னு அந்த வாங்க நினச்சிக்கிட்டு நம்ம பிரின்ஸிபல் பார்த்து திரும்பி பார்க்குறான். இவன்ட்டு வாய்ஸ் இப்படி இருக்காதுன்ட்டு பார்த்தா நல்லா மாட்டிக்கிட்டான். இப்போ பிரின்ஸிபல் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ படிக்கவே மாட்டேன், உனக்கு எப்பயுமே டான்ஸ் ஆட்டம் தான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனை யோசிக்கிறான்னா, இந்த சார் என்னை இப்படி திட்டுறாருல, ஆனால் அந்த புக்ஸே என்னோட தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சார் பிரின்ஸிபல் சார் எங்கள் கிளாஸ்க்கு வந்து இங்கே பாருங்கள் பசங்களா, நம்ம ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் வந்து வரப்போகிறாங்க, நம்ம ஸ்கூல் லைப்ரரியில் வந்து புக்ஸே இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் கதை புக்ஸ்லாம் கொண்டு வாங்க, கணக்கு காட்டிடலாம் நம்ம, அதனால நம்ம ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது நானும் இவர் பேச்செல்லாம் நம்பி நான் முதல்ல எழும்பி நான் புக்ஸ் கொண்டு வரேன் சார் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்படின்னா அந்த வாங்க வந்து மைண்ட் வாய்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் பிரின்ஸிபல் வந்து எங்கள் பிரின்ஸிபல் சார் வந்து கிளாஸில் வந்து சொன்னார், நானும் கொஞ்சம் எழும்பி நான் கொண்டு வரேன் சார்னு சொல்லி வீட்டில் இருக்க ஒரு புக் கூட விடாமல் எல்லா ஸ்டோரி புக்ஸையும் எடுத்துகிட்டு வந்து பிரின்ஸிபல் சார்கிட்ட கொடுத்தேன். ஆனால் என்ன சார் இருந்துச்சுன்னா, அந்த இன்ஸ்பெக்ஷன் சார் ஆஃபீஸர் போனோட்டி லைப்ரரியை இழுத்து மூடிட்டாங்க, எங்கள்கிட்டயே புக்ஸ் ரிட்டர்ன் பண்ணலை, எங்களே படிக்க விடலை அப்படின்னு அந்த வாங்க வாச்சிட்டு அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே பிரின்ஸிபல் சார்ட்ட சொல்லிடுறாரு, அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கதை புக்ஸ் தானே சார் அப்படின்னு சொல்லும்போது பிரின்ஸிபல் சாருக்கு கொஞ்சம் கடுப்பாகிட்டு, அப்போ வாடாவா உங்கள் பேரண்ட்டை சொல்கிறேன், நீ வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிக்க மாட்டியா, ஸ்டோரி புக் தான் படிக்கிறேன்னு நான் சொல்கிறேன் வா, அப்படி இல்லாட்டி சொல்லவா, நீ வந்து வர்ற எக்ஸாமில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணாதான், நீ டாப் ரேங்க் எடுக்க தேவையில்ல, அதனால் பாஸ் பண்ணு, அவள் எல்லா ஸ்டோரி புக்ஸையும் நான் உன்ட்ட கொடுத்துட்றேன் எப்படின்னு கேட்கும்போது நம்ம வாங் வந்து திருட்டு முழிக்கிறாரு. நம்ம வாங்க்கு வந்து படிப்பெல்லாம் ஒன்றுமே ஏறது, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்ல டான்ஸ் தான், நம்ம எந்த நேரம் பார்த்தாலும் கொண்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை தான் இந்த மொழியும் நம்ம வாங்க வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஸ்கூலில் எப்படி தமிழுக்குன்னு ஒரு டீச்சர் இருப்பாங்களோ அதே மாதிரி சைனீஸ்க்குன்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த சைனீஸ் டீச்சர் வந்து படித்து கொடுத்துருக்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, காரணங்கிற ஒரு வேர்டை வச்சு எப்படி நீங்கள் சென்டென்ஸ் உருவாக்குங்கன்னு கேட்கும்போது நம்ம வாங்க உட்பட எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. அப்போ வாங்கிட்டு கேட்குறாங்க நீ சொல்லுன்ட்டு. அப்போ வாங்க என்ன சொல்கிறாருன்னா, இப்போ டீச்சர் உங்கள் வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது டீச்சர், அதுக்கு காரணம் நீங்கள் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருக்கு கோவம் வந்து என் வயிற்றை பற்றியோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு டக்குன்னு நம்ம வாங்க வெளியே தள்ளி இங்கேயே உட்காந்து பாடின்னு நம்ம வாங்க சொல்லிடுறாரு. அடுத்த பாடம் வந்து நம்ம பிரின்ஸிபல் சார்ட்ட பார்த்தோம் நெக்ஸ்ட் பீரியட். அவர் ஒரு செம்ம போட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கத்தான் கூப்பிடுறாரு. நம்ம வாங்க வந்து போர்டையும் சாக்பீஸையும் வச்சு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து பிரின்ஸிபல் சார் வந்து உனக்கு ஒன்றுமே எல்லாத்தானே போயிட்டு கிளாஸ்க்கு பின்னுக்கு நில்லுன்ட்டு நம்ம வாங்க வந்து பின்னுக்கு அனுப்பிடுறாரு. நம்ம வாங்க அசிங்கப்பட்டோன்னு நினச்சிக்கிட்டு அங்கே போகும்போது ஒரு பையன் வந்து என்ன செஞ்சிட்டாலும் நம்ம வாங்க போய்கிட்டு இருக்கும்போது இடையில காலை போட்டு நம்ம வாங்க வந்து விழுவ வச்சுட்டாரு. அந்த விழுவ வச்சோன்னே நம்ம பிரின்சிபல் பிடிச்சி திட்டுவாருன்னு பார்த்தா நம்ம வாங்க போட்டு உனக்கு சரி ஒழுங்கு நடக்கவோ தெரியாதாடா, ஒழுங்கு போய்ட்டு நில்லுன்னு நம்ம வாங்க தான் இதிலே பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம வாங்கத்தை கொலைப்படினால எதுக்கு இருந்தாலும் நம்ம வாங்கத்தை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பிரின்ஸிபல் சார் அன்றைக்கி ஒரு கேர்ளை காட்டுறாரு. அந்த கேர்ள்ட்டு பேர் வந்து ஜியா வந்து இப்போ பிரின்ஸிபல் சார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எந்த எக்ஸாம் நடந்தாலும் இந்த கிளாஸில் டாப் ரேங்க் எடுக்கிறது ஜியா தான், நீங்கள் ஜியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸிபல் சார் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வாங்கிட்டு கேட்குறாரு, இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்கிறப்போ நீங்கள் வந்து ஜியாவை ஃபாலோ பண்ணிங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மண்டலே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சார் வந்து போயிடுறாரு. அடுத்த பாடம் வந்து பிடி பீரியட். எல்லா ஸ்டூடெண்ட்டும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம வாங்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜியா பண்ணிருக்கால அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜியாவும் சொல்லுறா, சார் என்ன படிக்கிறத தான் ஃபாலோ பண்ண சொன்னார், நீ ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, பிரின்ஸிபல் சார் உன்னை ஃபாலோ பண்ண சொன்னார், நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு நம்பவாங்க அந்த பொண்ணை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ பாத்ரூம் கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லேடிஸ் பாத்ரூம், இதுக்கு நீ வர போறியான்னு நம்ம ஜியா கேட்கும்போது அவ்வளோ கிட்டவனும் நான் இல்லைப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வந்து போயிடுறாரு. இந்த வாங்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம பேச பாத்ரூமே இருந்துடலாமா, அந்த அளவுக்கு நம்ம ஜியா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாங்க வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
கட் பண்ணி வீட்டில் காமிச்சா நம்ம அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ தாண்டா உன் கிளாஸ்லேயே கடைசி ரேங்க் எடுத்திருக்க, இப்போ வர்ற எக்ஸாம்லையாச்சும் நீ ஒருத்தரையாச்சும் முந்திட்டு வருவியான்னு சொல்லும்போது அப்போ வாங்க என்ன சொல்லுவாரா, நான் படிப்பேன்ப்பா, நான் படித்து நான் ரேங்க் எடுத்து காட்டுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த சீன்லேயே பிரின்சிபல் சார் பிடிச்சி காதை தெரிவிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்காக படிக்கவும் மாட்டீரோ, இது செய்யவும் மாட்டீரான்லாம் பேசிக்கிட்டு தான் லாய்க்கி ஒழுங்காக படிக்கவே மாட்டேறேன்ட்டு நம்ம பிரின்சிபல் சார் வந்து வாங்க பிடிச்சி நல்லா காதை பிடிச்சி தெரிவிக்கிட்டு இருக்காரு. நம்ம வாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து சைனாவில் வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு தூங்குறதுக்கான பீரியட் இருக்கும். அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வாங்க மட்டும் தலையோட தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து சைனீஸ் டீச்சர் வந்து இவன் எதுக்கு தலையோட பார்த்து தூங்கிட்டு இருக்காருன்ட்டு அந்த ஷீட்டை எடுத்து பார்க்கும்போது நம்ம வாங்க தூங்காமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து கடுப்பான அந்த சைனீஸ் டீச்சர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வாங்கிட்ட அப்பாட்டி சொல்லி போட்டு கொடுத்தாங்க, இப்படி தான் பண்ணுறாங்கன்ட்டு. வீட்டுக்கு வந்து நம்ம வாங்க போட்டு அவங்க அப்பா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கிக்கிட்டு இருக்காரு. நல்லா சாப்பிட்ற, நல்லா சுட்டித்தம் பண்ணுற, ஆனால் உனக்கு ஏன் படிப்பு மட்டும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, உன்னால் படிக்க அனுப்புறதுக்கு பதில் மாடு மேய்க்க அனுப்பலாம், இங்கே பாரு இவனை எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கு, நீ இன்னும் மூக்கு நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம வாங்க வச்சு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி நம்ம திட்டெல்லாம் வாங்கி முடிச்சு நம்ம வாங்க வந்து ஒரு மரத்துக்கு கிளண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ கையில் வச்சிருக்க ஒரு புக்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன டூல்ஸ், அந்த டாய்ஸில் வச்சிருந்த புக்ஸு. இப்போ என்ன அப்பா திட்ட முடியாது, கோவத்துக்கு காத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு படிப்பு வரல, அதுக்கு நான் தப்பா, எனக்கு சாப்பிட்றது வருது, நான் சாப்பிட்றேன், எல்லாம் முடிச்சு என் மேலே தப்பு சொல்லிக்கிட்டு தான் நான் என்ன செய்வேன்ட்டு நம்ம வாங்க வந்து அவங்க அப்பா திட்ட முடியாமல் வெளியே வந்து காது தட்டிக்கிட்டு அவர் அந்த மரத்துக்கு கீழே உட்காராரு. அப்போ ஒரு பறவை வந்து நம்ம வாங்குக்கு தலையிலே பாத்ரூம் போயிட்டு வச்சிருது. என்னடா மேலே பார்க்கும்போது முகத்தையும் நம்ம வாங்குக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு வச்சிருது. அப்போ தான் நம்ம வாங்குக்கு ஒரு ஐடியா வந்து டக்குன்னு இந்த மரத்து மேலே ஏறிக்கிட்டு ஒரு ஏழை கோயில வச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இது தான் என் வீடு, நான் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு நம்ம வாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மரத்தை வந்து வீடாக தணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் கட் பண்ணி காமிச்சா ஸ்கூலில் எல்லாருமே மார்ச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வாங்க தவிர. ஏன்னா நம்ம வாங்க வந்து நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு அந்த சைனீஸ் டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை என்கிட்ட சொல்லிவிட்டு நீ லஞ்சுக்கும் போகணும் ப்ளஸ் வீட்டுக்கும் போகணும்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் மார்ச்சிங்க்கு போயிட்டாங்க. நம்ம வாங்க மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சைனீஸ் டீச்சர் வந்து வெளியூர்னால அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கான. அங்கே போய்ட்டு நம்ம வாங்க வந்து கதவை தட்டி சொல்லலான்னு பார்க்கும்போது நம்ம போய்ட்டு அங்கே வாங்க கதவை தட்டுறாரு. தட்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சைனீஸ் டீச்சருக்கு பதிலாக அங்கே ஒரு லேடி தான் அங்கே ஒரு லேடி தான் கதவை திறக்கிறாங்க. அந்த லேடியோட பேர் என்ன, லீ. இப்போ நம்ம வாங்கிக்கிறாரு சைனீஸ் டீச்சர் இல்லையான்ட்டு. இல்லைடா என்ன கேட்கும்போது, இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இதை வந்து அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லும்போது, நீ இன்னும் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் சொல்லி முடிச்சு தான் நான் லஞ்சுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லும்போது நீ எப்படி சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே சைனீஸ் டீச்சர் வந்துட்டாங்க. இது சைனீஸ் டீச்சரோட தங்கச்சி தான் அந்த லீ. இப்போ அவங்க வந்துட்டு இவங்க உங்களுக்கு பண்ணிட்டு இப்போ டீச்சர் கேட்குறாங்க, புக்கை வாங்கிட்டு நீ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுன்னு நம்ம வாங்கிட்டு கேட்கும்போது வாங்க சொல்கிறாரு. ஆனால் ஃபுல்லாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல சென்டென்ஸை. இதை பார்த்து கொடுப்பாங்க சைனீஸ் டீச்சர் வந்து புக்கை தூக்கி நம்ம வாங்க மோஸ்ட்லி அடிச்சு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நீ என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளுக்கு போயிடுறாங்க. நீ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் நீ வீட்டுக்கு வந்து வச்சுக்க போகணுன்ட்டு இப்போ உள்ளுக்கு வந்துட்டு லீ கேட்குறாங்க, எதுக்கு ரொம்ப அந்த பசங்கள்ட்ட வந்து கோவப்பட்டு இருக்கு, அவங்க அழகாக பாசமாக சொன்னால் கேட்டுக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, எங்கள் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தான் அது இவன் தான், அது மட்டும் இல்லாமல் பசங்களோட ரொம்ப பாசமாக நடந்துக்கவே கூடாது, ஸ்ட்ரிக்டாக தான் நம்ம பயத்துக்காகலாச்சும் நம்மள்ட்ட வந்து படிப்பாங்க, அதான் நான் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறேன், சரி இப்போ எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய்ட்டு தூங்குறேன், கொஞ்சம் கழிச்சு நெல்பாட்டி விடுன்னு சொல்லும்போது அந்த லீ டீச்சர் ஓகேன்ட்டாங்க. இப்படி இவங்க இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாங்க என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, நம்ம வாங்க வந்து ரொம்ப தண்ணி தவம் போல் டெப்பெல்லாம் தோண்டு தண்ணியெல்லாம் குடிக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதில் வெறும் காது தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த லீ என்ன செய்கிறாங்கன்னா, டக்குன்னு ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு வந்து நம்ம வாங்க வந்து கொடுக்குறாரு. நம்ம வாங்க இருந்த தண்ணி தவத்தில் எல்லா தண்ணியும் நம்ம வாங்க வந்து குடிச்சிட்டாரு. இதெல்லாம் இவ்வளோ தண்ணி தவத்தில் இருக்கான்னு நம்ம லீ பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடா நீ வந்து லஞ்சை முடிச்சுட்டு வா, நான் டீச்சர் இல்லாமல் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோட்டி நம்ம வாங்க செம்ம சந்தோஷம். ஓடி போய்ட்டு நம்ம அவங்க வந்து சாப்பிடுவாருன்னு பார்த்தா கிளாஸ்க்கு போய்ட்டு நிறைய ட்ரெஸ் மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஏரியில் போய்ட்டு நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்காதே சேம் டைம் நம்ம பிரின்ஸிபல் சார் வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து வாங்க வந்து ஒரு இலக்கிய நடுவில் ஒழிஞ்சிக்கிட்டாரு. அது பிரின்ஸிபல் சார் வந்து இது நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆச்சு, இது எப்படி இங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த யூனிஃபார்மை வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம வாங்க என்ன சேர்ந்து தெரியல, ட்ரெஸ் எல்லாம் அதோட போயிடுச்சு. இப்போ நம்ம சைனீஸ் டீச்சர் வந்து கிளாஸ்க்கு வந்து தான் தெரியுது நம்ம வாங்க வந்து லஞ்சுக்கு சாப்பிட வரல, ஏற்கி குளிக்க போயிருக்காங்கன்ட்டு. அவன் வரட்டும், அவனுக்கு அவனுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும்னு நம்ம வாங்க டீச்சரும் இங்கே ஏசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாங்க ட்ரெஸ் இல்லாமல் எனக்கு இலக்குள்ளையை கட்டிக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அடுத்த நாள் கட் பண்ணி காமிச்சு ஒரு மன்னிப்பு கட்ட மாதிரி நம்ம வாங்க வாசிக்க விடுறாங்க. நான் இனிமேல் யாருக்கிட்டே சொல்லாமல் ஏரில் குளிக்க மாட்டேன், நல்லா நான் படிக்கிறேன், நான் சுடுதனம் பண்ண மாட்டேன்ட்டு எல்லோரும் முடியாது மன்னிப்பு லெட்டர்னு வாசிக்க சொல்கிறாங்க.
நம்ம வாங்க முக்கிய வாச்சதுக்கப்புறமா அந்த சைனீஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, வாட்சை முடிச்சோட்டு இங்கே உட்காரதில்ல, போய்ட்டு அந்த லாஸ்ட் பெஞ்ச் இருக்குது, லாஸ்ட் பெஞ்சில் போய்ட்டு நீ போய்ட்டு உட்காரு அப்படின்னு நம்ம வாங்க போய்ட்டு சொல்லிடுறாங்க. நம்ம வாங்க சரின்ட்டு அந்த பெஞ்சில் போய்ட்டு உட்காருங்க. அந்த பெஞ்ச் ஒரு மாதிரி உடஞ்சி டஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம வாங்க ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்க ஒரு பையன் வந்து நம்ம வாங்க பார்த்து, இதெல்லாம் உனக்கு தேவை தானான்னு நம்ம வாங்க பார்த்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சைனீஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீனு போய்ட்டு பின்னாடி இல்லான்ட்டு அந்த பையனை நம்ம வாங்க டீச்சர் வந்து அந்த சைனீஸ் டீச்சர் வந்து பின்னுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம வாங்க வந்து பின்னுக்கு திரும்பி பார்த்து, இது உனக்கு தேவை தானான்ட்டு பதிலுக்கு இந்த பையனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கலாய்ச்சி அன்றைக்கி ஃபன்னாக ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜியா இருக்காள், அந்த பொண்ணு, அந்த ஜியா பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நம்ம அந்த வாங்கிட்டு மரத்துக்கு கீழே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஒரு பொண்ணு நம்ம வாங்க வரதை பார்த்துட்டு, அங்கே வாங்க வராண்டி நம்ம எங்கேயாவது போயிடலான்னு சொல்லும்போது ஜியா யான்னு கேட்குறான். இல்லை இது நம்ம வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்கே நம்ம விளையாடுறது தெரிஞ்சால் திட்டுவான்னு சொல்லும்போது நம்ம ஜியா என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இது வந்து பப்ளிக் பிளேஸ், நம்ம எப்படி வேணாலும் விளையாடலாம், நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்னு நம்ம வாங்க வந்து கொஞ்சம் கெத்தாக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம வாங்க வந்து என்ன செய்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் பசங்களா, நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து போயிருங்க, ஒரு வேளை யார் இங்கே இருக்காங்களோ அவங்க தான் எனக்கு ஃப்யூச்சர் ஒய்ஃபாக வரணும்னு சொன்னட்டி அங்கே எல்லாருமே உனக்கு ஃப்யூச்சர் ஒய்ஃபான்ட்டு எடுத்தே பாரு ஓட்டோன்ட்டு நம்ம ஜியா உட்பட எல்லாருமே அங்கே வந்து ஓடிடுறாங்க. இப்போ நம்ம வாங்க ஒஞ்சில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது ஏன் இடம் ஏன் வீடு, இங்கே யாரும் வரதில்லை அப்படின்ட்டு அங்கே பேசிக்கிட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னாக முடியுது. அடுத்த நாள் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய ட்ராயிங் அந்த விளையாட்டு பொருள்லாம் விற்றுக்கிட்டு ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் பசங்களா, நீங்கள் வந்து என்கிட்ட 50 யுவான் கொடுத்துட்டு இதில் இருக்க ஒரு பாக்ஸில் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து கோலி குண்டு எடுக்கணும், அதில் யார் கரெக்டாக 8 நீலகள் கோலி குண்டு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பேன், அந்த மாதிரி ட்ராயிங் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்லப்பட்டு ஒரு பையன் வந்து 50 யுவான் கொடுத்துட்டு என்ன கோலி குண்டை வந்து அவன் எடுக்கிறான். ஆனால் எடுத்தவனுக்கு வந்து 8 நீலகள் கோலி குண்டு வரல, 4 நீலகள் கோலி குண்டு தான் வந்துச்சு. அதனால இந்த சின்ன கிஃப்ட்னு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம வாங்க பார்த்துக்கிட்டு இருந்து என்ன செய்கிறாருன்னா, அவர்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே பாருடா எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு அந்த மரத்தில் வீடு கடிச்சிருப்பான்ல அங்கே போய்ட்டு அந்த டாய்ஸ் பாக்ஸ் இருக்கும், அதை திறந்து அதில் இருக்க 8 நீலகள் கோலி கொண்டு எடுத்துக்கிட்டு இதை கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எடுக்கலாம் அந்த பையன்ட்ட சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, அங்கே போயிட்டு இவனும் 50 யுவான் அந்த ஆள்கிட்ட கொடுத்து நான் இந்த கேமுக்கு வரேன்ட்டு அதை என்னமோ கோலி குண்டு அவனா அதில் வந்து தேடி எடுக்கிற மாதிரி அந்த கையில் தான் வச்சுருக்கான். இன்னும் தான் எடுக்கிற மாதிரி அந்த கடைக்காரனை ஏமாற்றி இங்கே பாருங்கள் நான் 8 நீலகள் கோலி குண்டு எடுத்துட்டேன், இப்போ நான் அதுலேயே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லும்போது அந்தளவுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, நீ வந்து போய் சேரன்னு சொல்லும்போது நான் என்ன போய் சேரேன், நான் 8 கோழி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை அது 8 கோழி கொண்டு இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாங்கள் ஏமாத்தலை நீங்கள் தான் ஏமாத்துறீங்க, நீங்கள் இப்படி ஏமாத்துறதுக்காக எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னோட்டி அந்தளவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அதனால நம்ம வாங்க போட்டு அடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். 2 பேருக்குள்ள செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வாங்கிட்டு ஃப்ரெண்டு வந்து நம்ம ஃப்ரெண்டை பிடிச்சி காப்பாற்றுனதுக்காக அங்கே ஏதாச்சும் பெரிய ஆள் இருக்காங்கன்னு போய்ட்டு ஓடலான்ட்டு அவன் என்ன சின்ன பெரிய ஆளை கூட்டிகிட்டு வரதுக்கு அங்கே வந்து ஓடுறான். இங்கே பார்த்தா நம்ம வாங்க பிடிச்சி அந்த பையன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஓடி வந்துருக்கும் போது நம்ம லீ இருக்காங்களே அவங்க பார்த்தா நீ வந்து ஸ்கூல் பையன் சொல்லும்போது அந்த பையன் பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்கள் சைனீஸ் தங்கச்சி தானே அங்கே என் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா அவன் வந்து நம்ம வாங்கிட்டு கழுத்தை நெரிச்சு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நம்ம வாங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம லீ டீச்சர் வந்து நம்ம வாங்க காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம லீ டீச்சர் வந்து விட்டுறாங்க. நம்ம வாங்கிட்டு அம்மா போக சொல்கிறாங்க வந்து டீயாச்சும் குடிச்சிட்டு போங்கன்ட்டு. ஆனால் லீ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் இம்பார்ட்டண்டான வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், அப்போ தான் நான் வாங்க பார்த்தேன், வாங்க பத்திரமா பார்த்துக்குங்க, நான் இன்னொரு நாள் வந்து குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தான் லீ போயிட்டாங்க. லீ போனதுக்கப்புறம் வாங்கிட்டு அப்பா வந்து இந்த கோவத்தில் நீ எங்கே போனாலும் பிரச்சனை எடுத்து தான் வருவியான்ட்டு செருப்பு கழட்டி வாங்க அடிக்க போகிறாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் வாங்க ஓடுறதுக்கு முன்னாடி செவத்தில் பட்டுருச்சு. அப்படியே போய்ட்டு இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம சைனீஸ் டீச்சருக்கு வந்து டெலிவரி டைம் வந்துருச்சு போல். அதில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க. அவங்க ஊருக்கு போகிறதுனால இப்போ அவங்களுக்கு சப்டியூட்டாக வந்து நம்ம லீ டீச்சர் தான் இப்போ வந்து சைனீஸ் டீச்சருக்காக வர போகிறாங்க. இப்போ அதே தான் கிளாஸ்லாம் சொல்கிறாங்க அவங்க டீச்சருக்கு பதிலாக சப்டியூட்டாக தான் இவங்க வர போகிறாங்கன்னு சொல்லும்போது எல்லா ஸ்டூடெண்ட் முடிஞ்சல மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் நம்ம வாங்க தவிர நம்ம வாங்க தான் முன்னாடியே நம்ம லீயே தெரியுமே நல்லா சம்பவங்களாக பண்ணிதுன்னே வந்திருக்காரு. அதனால இவங்க தான் நம்ம வாங்க சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க வந்து சைனீஸ் டீச்சர்ன்ட்டு. இப்போ நம்ம டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நான் தாங்க கிளாஸ் டீச்சர், அதாவது அந்த டீச்சருக்கு சப்டியூட்டாக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க பின்னுக்கு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, நீ ஏன்டா பின்னுக்கு உட்காந்துருக்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா அந்த டீச்சர் பின்னுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம
வாங்க புரியுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்துட்டேன்ல, நீ பின்னுக்கு உட்கார தேவையில்ல, நீ வந்து இந்த முன்னுக்கு உட்காந்துக்கு, நம்ம வந்து ஒழுங்காக படிக்கலாம்னு சொன்னோட்டி நம்ம வாங்க வந்து அவங்கள்ட்ட டிக்கியால் லெஃப்ட் ஒரு தட்டு ரைட் ஒரு தட்டுன்னு ஸ்டூடெண்ட் தட்டி நடுவில் வந்து உட்காந்துக்கிறாரு. நம்ம வாங்க முன்னுக்கு உட்காரல கொஞ்சம் அவ்வளோ சந்தோஷம். இப்போ நம்ம லீட் டீச்சர் வந்து ஒரு சைனீஸ் டீச்சர் தானே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சைனீஸ் படிச்சுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, நிறைய புக்ஸை படித்து நிறைய விஷயம் கேட்டு நிறைய விஷயம் எழுதுனாலும் நல்லா வரும், நீ ஸ்டோரி புக்ஸ் படிப்பீங்கன்னு கேட்கும்போது நம்ம வாங்க எழும்பி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம படிப்போட்டுச்சு ஆனால் நம்ம பிரின்சிபல் சார் வந்து நிறைய கதை புக்ஸ் வந்து பூட்டி வச்சுட்டார், நம்ம கதை புக்ஸ் படித்தா டெக்ஸ்ட் புக் படிக்க மாட்டோன்ட்டு லைப்ரரியை பூட்டி வச்சுக்கிட்டார், எங்கள்கிட்ட கதை புக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நான் பிரின்சிபல்கிட்ட பேசி நான் வந்து புக்ஸ் கொண்டாந்து தரேன், நீங்கள் நல்லா படிங்கன்னு நம்ம லீட் டீச்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாங்கினா செம்ம சந்தோஷம். இப்போ நான் போய்ட்டு பிரின்சிபல் சார்கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம லீட் டீச்சர் என்ன செய்றாங்க, பிரின்சிபல் சார்கிட்ட வாங்கி அந்த கீயை வாங்கி லைப்ரரியில் இருக்க எல்லா ஸ்டோரி புக்ஸையும் நம்ம டீச்சர் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் எனக்கு இந்த புக்கு தாங்க, எனக்கு அந்த புக் தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து டக்குன்னு எடுத்தோடய புக்கெலாம் கொடுக்க முடியாது, இப்போ லைப்ரரிக்கு போனோம்னா லைப்ரரியன் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நம்ம பேரை கொடுத்துட்டு தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அதேமாதிரி எங்கேயாச்சும் லைப்ரரியனை சாய்ஸ் பண்ண போகிறேன், அவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து புக்கை வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம லீட் டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வாங்க அங்கே இந்த சைக்கிளை ப்ளீஸ் என்ன சாய்ஸ் பண்ணுங்கன்னு அங்கே இருந்து சொல்லிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இது பார்த்துட்டு நம்ம லீட் டீச்சர் நம்ம வாங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க, இவர் தான் லைப்ரரியான்னு செலக்ட் பண்ணது மட்டும்தான். இப்போ நம்ம வாங்க வந்து கெத்து காட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்கூலுக்கு, எல்லா பசங்களும் எனக்கு இது தாங்கன்னு சொல்லும்போது நம்ம வாங்க சொன்னால் கொஞ்சம் தரிசி அடிச்சிக்காமல் வரீங்களா, படித்த பிள்ளைங்க தான் நீங்கள் லைனில் நின்று புக்கை வாங்கிட்டு பேரை சொல்லிட்டு புக்கை வாங்கிட்டு போங்கன்ட்டு இவர் எப்படி உருப்படி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. அதேமாதிரி எல்லா பசங்களும் லைனில் நின்று அவங்களோட பேரை கொடுத்துட்டு எனக்கு இந்த புக் வேணும், இந்த புக் வேணும்னு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்க வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி தாப்பா நான் வந்து லைப்ரரியன் ஆகிட்டேன், இனிமேல் யாருக்கு புக்ஸ் வேணாலும் என்கிட்ட தான் கேட்டு வாங்கணும், நான் இப்போ என்ன ஸ்கூலில் கெத்து காட்டிகிட்டு இருக்கேன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை நான் வந்து அழகாக படிக்கிறதுக்காக ஸ்கூல்னா ஆனால் படிக்கிறது தான் மற்ற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க, லைப்ரரின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வாங்க சார் சின்ன விஷயத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணாமல் வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. இல்லாக்கிட்டு நம்ம வாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அடுத்த நாள் நம்ம வாங்க வந்து நம்ம டீச்சர்கிட்ட வந்து நிறைய புக்ஸ் கதை புக் வாங்கலான்னு வரும்போது அங்கே அந்த சைனீஸ் டீச்சர் வந்து இன்னும் சரி பண்ண முடியாமல் தடவிக்கிட்டு இருக்காங்க. என்னடிச்சு பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இல்லைடா இந்த கட்டில் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு வாங்க வந்து போகிறாரு. நம்ம வாங்கிட்டு அப்பா வந்து கார்பெண்டர், அதனால் நிறைய பலகைகளாக வெட்டி அது ஒரு பேக்கில் போட்டு வாங்கிட்டு வந்து அது சாருக்கு முட்டு கொடுத்து அந்த கட்டில் வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம டீச்சருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கதை புக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நிறைய 2 சுவிங்கத்தையும் எடுத்து கொடுத்து இதுக்கு கிளாஸ் டைமில் மின்னாத அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போன்னு சொல்லும்போது நம்ம வாங்க கேட்பாரா, கேட்க மாட்டார் தானே, கிளாஸில் மின்னுக்கிட்டு வாயில் இருக்கிறத இழுத்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட காட்டி இது வேணுமான்னு கேட்குறாரு. அவனும் சொல்கிறான் இந்த கருமத்தை வந்து சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொஞ்சம் ஒரு மாதிரி எம்பேரியும் ஃபீல் பண்ணி அங்கேருந்து திரும்பிடுறான். அப்போ அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூலில் எல்லாருமே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லீட் டீச்சரும் அப்புறம் வாங்கும் வந்து கயிறு பிடிச்சிடுறாங்க ஸ்பீக்கிங் பண்ணுறதுக்கு. நம்ம வாங்கு டீச்சரோட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து லீட் டீச்சர் தான் வாங்க வந்து நல்லா பார்த்துக்குறாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்க வந்து லீட் டீச்சருக்காங்க நிறைய பறவைகள்ட்டு முட்டையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகள் எங்கே இருக்கோ அந்த வயலுக்கு வந்து நம்ம டீச்சரை கூட்டிகிட்டு போய் பறவை மாதிரி சுத்த போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் கேட்குறாங்க உனக்கு வந்து பறவை மாதிரி சுத்த போட்டு தெரியுமான்ட்டு. ஆமாம் அடிச்சு நான் பறவையோட பேசுவேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பறவை மாதிரி சுத்த போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி திரும்ப சுத்த போட்டு இருந்தால் அவனுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லீட் டீச்சரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பறவைட்டு முட்டையை திரும்ப எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு அந்த மரம் இருக்குல்ல, மர வீடு, அந்த இடத்துக்கும் நம்ம லீட் டீச்சரை போய்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் டீச்சர் இன்னொரு வீடு நீங்கள் மேலே வரலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அந்த மேலே தான் இருக்காங்க. அப்போ நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. நம்ம டீச்சரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து காமிச்சு அந்த நம்ம வாங்கிட்டு ஒரு டூல் புக்ஸ் மாதிரி இருக்கும்ல, டாய்ஸ் புக்ஸ் மாதிரி, அதை காமிச்சு இதை வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கொடுக்கலான் இருந்தேன், இன்னும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை வந்து நான் கண்டுபிடிச்சா நான் கண்டிப்பாக என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பாக்ஸை வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லும்போது நம்ம லீட் டீச்சரும் சரின்னு கேட்டுருக்காங்க. அப்புறம் இந்த ஊஞ்சல் ஆடி அன்னைக்கான நாளை வந்து அழகாக 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாங்கொல்லிக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. நம்ம வாங்க வந்து அதே மாதிரி புக்ஸ்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த லைப்ரரியன் வேலையை வந்து நம்ம வாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஸ்டாஃப் மீட்டிங் ஒன்று நடக்குது. ஸ்டாஃப் மீட்டிங்கில் வந்து பிரின்சிபல் சார் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்போ வர எக்ஸாம் அடிப்படையில் வச்சு எந்த ஸ்கூல் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்கோ அந்த ஸ்கூலை இழுத்து மூடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஸ்கூலில் வந்து கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் நம்ம லீயை பார்த்து டீச்சர் உங்களுக்கு வந்து அந்த வாங்க தெரியுமா கேட்கும்போது நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க தெரியுமே அவன் வந்து நல்ல பையன் இல்லை,
அப்போ நம்ம வாங் டீச்சர் வந்து நம்ம லீ டீச்சர் வந்து வாங்க பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து நல்ல பையனாக ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆட்டம், அவன் படிக்கட்டி பரவாயில்ல, மற்றவங்களாச்சும் படிக்க வைக்கணும், அவனை வந்து மற்ற ஸ்டூடெண்ட் கிட்டே போக வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சார் வந்து கொஞ்சம் வாங்க கீழே இறக்குற மாதிரி பேசும்போது நம்ம டீச்சருக்கும் ஒரு மாதிரி ஆகிது. ஏன்டா இவங்க வாங்க பற்றி பேசுகிறாங்க, நம்ம வாங்க வந்து நல்ல பெண் நம்ம லீ டீச்சருக்கு தெரியும்ல. அப்படியே அன்றைக்கி வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வாங்க அப்படியே தூக்க கலக்கத்தில் அந்த டேபிள்லேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டார். அப்போ நம்ம லீ டீச்சர் தான் டக்குன்னு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தூங்காத, ஏன் வீட்டில் வந்து தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய்ட்டு நம்ம வாங்க வந்து தூங்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம வாங்க வந்து பாத்ரூம் வந்துச்சு போல், அவன் ஷூவை எடுத்துகிட்டு போயிட்டு போடான்னு பார்க்கும்போது உன் ஷூவை போடாத, ஏன் ஷூவை போட்டு போட்டு அந்த பிங்க் கலர் செருப்பு வந்து நம்ம லீ டீச்சர் வந்து போட வைக்கிறாங்க. நம்ம வாங்க சந்தோஷமாயிடுச்சு, நம்ம டீச்சர் விட்டு செருப்பே போடுறோன்ட்டு. சரின்ட்டு நம்ம வாங்க வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு திரும்ப இருக்க அந்த டீச்சர் வீட்டில் உட்காந்து தூங்குறாங்க. இப்போ வந்து அந்த தூங்குற பீரியட்லாம் முடிஞ்சு நம்ம பிரின்சிபல் சட்ட பீரியட் தான் போல். எங்கடா அந்த அந்த பையனை காணும்னு சொல்லும்போது ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்து லீ டீச்சர் வந்து அவங்ககிட்ட வீட்டுக்கு தூங்கி போயிட்டாங்க, நான் நினச்சபடி இப்போ அங்கே தரப்பான்னு சொல்லும்போது நம்ம பிரின்சிபல் வீட்டுக்கே வந்து நம்ம தூங்குற வாங்கிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி எழுப்பாட்டி தூக்கிட்டு வந்து பார்த்து கிளாஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு செவத்து பக்கம் திரும்பியே உட்காந்து படிக்க வைக்கிறாங்க. நம்ம அவங்க அந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்காமல் டெக்ஸ்ட் புக்கு கதை புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க எவ்வளோ பட்டாலுமே திருந்தவே மாட்டேறான். அதுக்கப்புறம் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்படின்னா வீக்லி ஒன் வந்து ஸ்கூலை க்ளீன் பண்ணணும் போல். ஆனால் நம்ம வாங்க வந்து க்ளீன் பண்ணாமல் ஒரு கதை புக் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கும்போது மற்ற பசங்களும் வந்து எனக்கு இந்த கதை புக் தேவைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக பிரின்சிபல் வந்து பார்த்துட்டு நீ வந்து இன்னும் தான் உனக்குள்ள நீ எவ்வளோ படம் திருந்த மாட்டேன்ட்டு கதை புக்கை வாங்கிட்டு அன்றைக்கி வந்து லீ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் நல்ல ஒரு எண்ணத்தில் தான் என்கிட்ட வந்து புக்ஸ்லாம் வாங்கிட்டு போனீங்க. ஆனால் அந்த பையன் இருக்கான அந்த வாங்க பையன் அவன் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்த மிச்ச புக்ஸை வச்சு அவன் தனியாக படிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா புக் பசங்களையும் அலைய வைக்கிறான் புக்ஸுக்காக, அதனால நீங்கள் அவன்கிட்ட புக்கு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கிட்ட வாங்கின புக்ஸை வந்து நம்ம லீ டீச்சர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நம்ம டீச்சருக்கும் மனசே இல்லாட்டி சரி பரவாயில்ல ஓகே சார்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தாலும் நம்ம வாங்க வந்து புக்கை வாங்க வரார் நம்ம லீ டீச்சர்கிட்ட. ஆனால் லீ டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாருடா நான் டைம் புக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து லாஸ்ட் செமஸ்டரில் நீ எத்தனை பாடம் பாஸ்ன்னு கேட்கும்போது நம்ம வாங்க என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் ஒரு பாடம் கூட பாஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து சரி போன செமஸ்டர் விட்டுடலாம், இப்போ வர செமஸ்டரில் வந்து நீ எல்லா பாடத்தையும் பாஸ் பண்ணால் நானே உனக்கு வந்து புக்ஸை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோட்டி தான் போதும். நம்ம வாங்க வந்து கிளாஸில் உட்காந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காரு. முன்னுக்கு இருக்க ஃப்ரெண்டு கேட்குறாரு எனக்கு அந்த கதை புக் தேவைன்ட்டு. கதை புக்கில் எந்த புக்குமே இல்லை. இப்போ நீ வந்து டெக்ஸ்ட் புக்கை மட்டும் தான் படிக்கணும், அப்போ தான் படிப்புன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ மேக்ஸு தெரியாதுன்னு சொன்ன நம்ம வாங்க வந்து அந்த பிரின்சிபல் சார் சொன்ன சம் வந்து கிளியர் பண்ணிட்டு கெத்தாங்க திருப்பிட்டாரு. இப்போ நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் இல்லை சம்ம கிளியர் பண்ணிட்டேன் சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நிறைய ஃபார்முலா வந்து பிள்ளையாக இருக்குது, நீ மேக்ஸி தப்பாக போட்டுக்கணும்னு சொல்லி நம்ம வாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம பரவாயில்ல, நம்ம லீ டீச்சர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா உட்கார வச்சு நம்ம வாங்க வச்சு அப்படியே படித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மரம் இது என்னோட மரம் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாருக்காருல அந்த மரத்துக்கு நிறைய பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் படிக்கிற அவசரத்தில் அந்த மரத்தை தாண்டி நம்ம வாங்க வந்து போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. நைட்டு என்னென்ன சுற்றி கேட்குறது நம்ம வாங்கிட்டு அப்போ எழுப்பி பார்க்கும்போது வாங்க உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் படிச்சுக்கிட்டு கேட்பான்னு சொல்லும்போது அவர்கிட்ட கண்டு அவராலே நம்ப முடியல. இப்போ ஸ்கூலுக்கு வந்து எப்படா விளையாடுவேன்னு காத்துக்கிட்டு வாங்க வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம லீ டீச்சருக்கு சந்தோஷமாக அவன்ட்டு கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன தான் படித்தாலும் நம்ம வாங்க வந்து எக்ஸாம் கிட்ட நெருங்க பயமாக இருக்குது. அதனால கஜினி படம் சூர்யா மாதிரி அவங்க உடம்பு எல்லாத்துலேயுமே பிட் எழுதிக்கிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சு காலெல்லாம் பிட் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்ம வாங்க. இப்படி எழுதிக்கிட்டு இருக்கா. அதே சேம் டைம் நம்ம லீ டீச்சர் கீழே வந்து பார்த்துட்டாங்க பிட் எழுதுறதா. வாங்க நீ என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது நம்ம வாங்க கீழே எல்லாருமே என்ன பண்ணுறது முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லீ டீச்சர் என்ன செய்கிறாங்கன்னா, கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீ வந்து இப்போ பிட்டே எழுதி நீ வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணினா நீ வந்து மற்றவங்கள்ட்ட அறிவை திருடுற மாதிரி, இப்படிலாம் நீ பண்ணினா உன்னோட படிப்புக்கு நீ வேலையில் அம்பிடும். நீ வந்து உனக்கு தெரிஞ்சதை படித்து தெரிஞ்சது நீ எழுது, நீ தெரிஞ்சதை படித்து நீ தெரிஞ்சது எழுதுனா நீ வந்து பாஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் எக்ஸாமும் ஆரம்பிக்குது. நம்ம வாங்க வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேறு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க கொஞ்சம் பார்க்குறதுக்காக. அது நேரத்தில் நம்ம லீ டீச்சர் வந்து பார்க்கும்போது நம்ம வாங்க என்ன செய்கிறாருன்னா டிஷர்ட்டில் தூக்கி காட்டுறாரு, என்கிட்ட எந்த பிட்டும் இல்லை அப்படிங்கிறதுக்காக. நம்ம டீச்சருக்கும் சரி ஓகே அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வாங்க வந்து உட்காந்து நல்ல எக்ஸாமாக எழுதிக்கிட்டு இருக்காரு. எக்ஸாம் வந்து ரிசல்ட் டேயும் வந்துருச்சு. நம்ம பிரின்சிபல் சார் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்லையும் நம்ம பிரின்சிபல் சார் பேச கொட்டாவியாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மொக்க போடுற மாதிரி பிரின்சிபல் சார் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எஸ்எம்எல்ஏல.
அப்போ நம்ம பிரின்சிபல் சார் வந்து ரொம்ப டாப் ரேங்க் எடுத்தவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கல நம்ம வாங்க வந்து வரவே இல்லை. நம்ம வாங்க வந்து பாஸ் பண்ணிட்டாரு, ஒரு நல்ல அளவுக்கு பாஸ் பண்ணிட்டாரு. ஆனால் சர்டிஃபிகேட் அளவுக்கு பாஸ் பண்ணல. இருந்தாலும் நம்ம வாங்க வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது நம்ம டீச்சர் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து லிப்ஸ்டிக்கால் நம்ம வாங்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அது கிளாஸில் கூட்டிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வாங்க வந்து ரொம்ப நாளாக படிக்காமல் தந்தார். ஆனால் இப்போ குறுகிய காலத்தில் படித்து நல்லா பாஸ் பண்ணியிருக்காரு, அதுக்காக தான் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க உட்பட எல்லா கிளாஸ்லேயும் வச்சு ஒரு ஃபோட்டோலாம் அழகாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு நல்ல பையனாக வந்துட்டேன்ட்டு நம்ம வாங்க ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம வாங்க வந்து மேலே உட்காந்துருக்காரு மரத்து மேலே. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க வாங்க என்ன சொல்கிறாருன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போய்ட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம லீ டீச்சர் தான் தேடி போகிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்ககிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம லீ டீச்சர் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம லீ டீச்சர் வந்து வீட்டில் இல்லை. ஆனால் பிரின்சிபல் சார் அங்கே தங்கியிருப்பார் போல். அவர் நீங்கள் எங்கடா வந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்லை லீ டீச்சரை பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, லீ டீச்சர் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாங்க வந்து நான் மட்டும் ஃப்ரெண்டு நினச்சேன், அந்த டீச்சருக்கு என்ன நல்ல ஃப்ரெண்டு இருக்காங்களான்னு நம்ம வாங்க வந்து கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு தூங்குற பீரியட்ல மேலே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வாங்க தூங்காமல் நான் வந்து இப்போ லீ டீச்சரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம லீ டீச்சரில் அதான் அவங்கள்ட்ட கேமரா இருக்குது. அவங்கள்ட்ட கேமரா வச்சுருந்துச்சுன்னா நம்ம வாங்க வந்து எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம லீ டீச்சர் அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கே வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அவங்க கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க என்ன செய்யணும் தெரியாமல் கடலுக்கு கீழே ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாங்க வந்து வெளியே வந்துட்டாங்க போல். கிளாஸ்க்கு வந்து அதை ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீச்சருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களோ, நான் மட்டும் ஃப்ரெண்டு நினச்சிக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களோன்ட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இப்போ அந்த டீச்சர் வீட்டுக்கு வரும்போது அங்கே அவங்க டீச்சருக்கு பதிலாக அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் தூங்கிட்டு இருக்காங்க. தம்பி என்ன தம்பி வேணும்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு வந்து இந்த லைப்ரரி கீ வேணும்ன்ட்டு. கொஞ்சம் நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இப்போ அந்த கீயை எடுத்துகிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு லைப்ரரிக்கு வந்து புக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வரும்போது நம்ம வாங்க வந்து காலை பார்க்குறாரு. அந்த பாய் ஃப்ரெண்டு காலில் நம்ம லீ டீச்சர்ட்டு அந்த பிங்க் கலர் செருப்பு இருக்குது. அப்போ பார்த்துட்டு என்னமோ தான் டீச்சர் போட சொன்னாங்கன்னு சொன்னேன், இவன் போட்டிருக்கான்ட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் மேலே இன்னும் நம்ம வாங்க வந்து செம்ம கோவம் வரப்போகுது. இப்படி நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ரொம்ப கோவம் வருது, அந்த பையனை வச்சு பண்ணி ஆகணும், பையனே ஆகணுன்ட்டு. இப்போ நம்ம லீ டீச்சர் ஒரு பக்கத்து ஸ்பீக்கிங்கை பிடிச்சிக்கிறாங்க, நம்ம வாங்க ஒரு பக்கத்து ஸ்பீக்கிங்கை பிடிச்சிக்கிறாங்க. நடுவில் பாஞ்சு விளையாடுறது வந்து நம்ம அந்த லீ டீச்சரோட பாய் ஃப்ரெண்ட் தான். இப்போ எப்படியாச்சும் கோவத்தை காட்டணுன்ட்டு ரொம்ப ஸ்பீடாக ஸ்பீக்கிங் சுற்றிக்கிட்டு இருக்கான். இதில் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருது. இதெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம லீ டீச்சர் வந்து என்ன வாங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம பிடிச்சி திட்டிடுறாங்க. அவனும் அங்கே போய்ட்டு உட்காந்துருந்தான். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த லைப்ரரி புக்ஸை வந்து கொடுக்க வரலாம்னு சொல்லும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து வெள்ளை கலர் ஷர்ட்டு ரெட் கலர் டைன்னு போட்டு மூடியே கொஞ்சம் அழகாக ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு இதில் இந்த காஸ்டியூமில் வந்து செம்ம அழகாக இருக்கு, இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு லீ டீச்சர் பேசும்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த வாங்க வந்து அப்போ டீச்சருக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்து அவன் என்ன செய்கிறான்னா, நல்லா குளிச்சுட்டு அப்புறம் ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அந்த ரெட் கலர் டை இருக்குல்ல, அதுக்கு பதிலாக துணியோன்னு கட்டிக்கிட்டு இப்போ அவங்க அப்பா வந்து கார்பெண்டர் தானே, பழகிக்கான்னு ஒட்டுற அந்த கம்மை எடுத்து தலையில் வச்சு அதை வச்சு முடியை வந்து நீட்டமாக ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். வச்சுட்டு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து ஏன்னா பண்ணி வச்சுருக்க முகத்தையும் முடியையும் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஸ்டைல்டா, உங்களுக்குலாம் பிடிக்கணும்லாம் விஷயம் இல்லை, பிடிக்கிறவங்களுக்கு பிடிச்சா போதுன்ட்டு ஒரு மாதிரி கெத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன்ட்டு கெட்ட நிர்மாணம் தெரில. அன்றைக்கி லீ டீச்சர் வந்து ஸ்கூலுக்கே வரல. ரொம்ப கஷ்டமான அவன் வந்து என்ன தான் நடக்குதுன்னு அங்கே போயிட்டு பார்க்கலான்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து அந்த பாய் ஃப்ரெண்டும் அவங்க டீச்சரும் வந்து அதனால் சமைச்சிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த டீச்சர் இன்னும் கோவம் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கிட்ட அந்த லீ டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டேய் நான் உன்னை பக்கம் தானே விளாண்டுனேன், ஒன்று மறை வீட்டுக்கு விளாண்டுறேன், நானும் 3 பேர் போகலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த மறை வீட்டுக்கு தான் உட்காந்துருக்காங்க. டீச்சரும் அவங்க மேலே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம பாய் ஃப்ரெண்டை பார்க்க நம்ம வாங்குறது வந்து செம்ம கோவம் வருது. நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாடா நீ வந்து நானும் அவரும் வந்து அந்த பறவைட்டு முட்டையை எடுத்துகிட்டு வரோம், எனக்கு அவஸ்தான்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் போயிடுறாங்க. ஆனால் வாங்க வந்து கண்டிப்பாக அந்த பாய் ஃப்ரெண்ட் திரும்ப அந்த ஊஞ்சலில் உட்காருவான். அவன் உழுவணுங்கிறதுக்காக அந்த ஊஞ்சல்ட்டு கயிறை வந்து நம்ம வாங்க வந்து வெட்டி விட்டுறான். இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டும் இப்போ அவங்க 2 பேருமே அந்த முட்டை எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. முட்டையை எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம வாங்க தான் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ பாய் ஃப்ரெண்டுக்கு பதிலாக நம்ம டீச்சர் தான் அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாங்க பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பயந்த ஊஞ்சல் அருந்து நம்ம
அந்த டீச்சர் வந்து அப்படியே வில்லன்ட்டாங்க. எப்போ தான் நம்ம வாங்கே போகுது நம்ம எப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ கொஞ்ச நாள் பீரிச்சு கொஞ்ச நாள் போயிருந்தாலுமே நம்ம வாங்க வந்து அந்த மரத்தை விட்டு வர்றபடியே இல்லை. அவங்க அப்பா இந்த மரத்தை தான் வீடு வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், வீட்டுக்கும் வர மாட்டேன்னு சொல்லி அந்த மரத்தை அப்படியே வெட்டிடுறாரு. நம்ம வாங்க என்னோட வீடை உடைக்காங்க, என்கிட்ட வீடை உடைக்காங்கன்னு ரொம்ப அழுகுறாரு. ஆனால் அப்படி இருந்து அந்த மரத்தை வந்து வெட்டிடுறாங்க. இப்போ நம்ம வாங்க வந்து காசுலேயே உட்காந்துருக்காரு. இப்போ ஃப்ரெண்டும் இல்லை, அதாவது நம்ம லீ டீச்சரும் இல்லை, மரமும் இல்லை அப்படின்ட்டு அங்கே உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் தான் நம்ம வாங்குக்கு லீ டீச்சர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வருது. அப்படி என்ன லெட்டர்னு நம்ம வாங்க வந்து பிரித்து பார்த்து அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, லீ டீச்சர் எனக்கு வந்து அந்த ஊஞ்சல் வந்து விழுந்து மாதக்கணக்கான ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்டா. ஆனால் இப்போ வந்து எனக்கு எல்லாமே ஆல்ரெட் ஆயிடுச்சு. நானும் எடுத்துக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸை வந்து நான் உனக்கு காப்பி உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன், நீ எல்லாம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உனக்கிட்ட வந்து என்கிட்ட அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், நீ வந்து எனக்கு எப்போயுமே லெட்டர் அனுப்பு. நான் டைம் கிடச்சா கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படித்தா தான் நீ நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கோவம் எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா படித்து நீ உனக்காக இல்லாட்டியும் உன் பேரண்ட்ஸ்க்காக நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம லீ டீச்சர் வந்து லெட்டரை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோட தான் நம்ம வாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கில்ட்டில் தான் இருந்திருப்பாரு, நம்ம டீச்சருக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சோன்னு ரொம்ப கில்ட்டில் தான் இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ வந்து டீச்சர் எனக்கு எதுவுமே இல்லை, நான் கண்டிப்பாக லீவுக்கெலாம் வரேன்னு சொன்னோட்டி நம்ம வாங்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஏன்னா அந்த வீடுக்கு வந்து உயிர் இருக்காது, ஆனால் மரத்துக்கு வந்து உயிர் இருக்குது, அந்த மரம் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு கூட அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோட்டே நம்ம வாங்க வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த மரத்தை வெட்டியிருக்காங்க தான், ஆனால் அந்த வெட்டின பாதி துண்டு இன்னும் அந்த தரையிலே தான் இருக்குது. அங்கே போய்ட்டு அவர் எப்போயுமே வச்சுருப்பார்ல, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு தான் அந்த ஒரு பாக்ஸ் கொடுக்கணுன்ட்டு. அந்த பாக்ஸை வந்து அங்கனைக்கே வச்சு புதைச்சிட்டு இனிமேல் நீ தான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம வாங்க வந்து ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிட்டு, நான் எப்போயுமே உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு அந்த மரத்துக்கிட்ட சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, அந்த மரத்துக்கிட்டே கொஞ்சம் அந்த புதைச்சிட்டு கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து அந்த வாங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த மரமும் நண்பா நான் உனக்காக திரும்பக்கா வளருவேன் அப்படின்னு அந்த மரம் சொல்கிற வாய்ஸ் ஓவரோட இந்த மூவியை முடிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் குட்ட மூவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், ஃபேமிலி எந்த அளவுக்கு முக்கியம்ன்ட்டு இந்த மூவியில் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்க. இந்த மாதிரி ட்ராமாலாம் உங்களுக்கு வரும். இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன, இந்த மூவியில் நீங்கள் எதாவது மெசேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு இந்த மூவியில் பிடிச்சது லீ டீச்சர் தான். ஓகே, பாய்.